குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாலை பொழுதில் தான் செய்து மத்தியானம் ஆரம்பித்தோம், மாலை பொழுது ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வேறு ரெசிபிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம், திருநெத்து பச்சிலை, கேரட், இதில் வந்து நம்மளுடைய மஞ்சள், அதுக்கப்புறம் பாதாம் இதெல்லாம் வச்சு நம்ம முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு ஒரு ஆயில் அதை செய்ய போகிறோம். இதோடு கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நாங்கள் செஞ்சிட்ருக்கும்போது ஆட் பண்ணுவோம், அதை நாங்கள் இதில் காமிக்கலாம். அமுதா வந்து வேகமாக மஞ்சளை ஸ்க்ரேப் பண்ணுறாங்க. கையில் மஞ்சள் ஆகுதா, இதுக்கு ஸ்க்ரேப்பர் மஞ்சள் ஆகுது. கை எப்படி இருக்குதுன்னு அவங்க தேய்ச்சி முடித்த பிறகு பார்க்கணும். மஞ்சள் லேஸ் ஆகிட்டுருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது நம்மளுடைய குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம், அதில் எண்ணெயையும் வச்சிட்டோம். சரிங்களா? இப்போது இவங்க மஞ்சள் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஸ்க்ரேப் பண்ண கேரட் இருக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது. அதனால இந்த ஸ்க்ரேப் பண்ண மஞ்சள் மற்றும் நம்மளுடைய கேரட்டை வந்து இதில் போட்டு நாங்கள் சிம்மில் வைக்க போகிறோம். பொரிகிறது. ஸோ சிம்மில் வைக்கணும், எப்போவுமே கவனம். பொரிஞ்சதுன்னா எண்ணெய் வந்து கீழே வந்துடும். நம்ம ஏஎம்சி குக்வேரில் தான் வச்சுருக்கோம். ஸோ பாத்திரம் வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது, ப்ளஸ் ரொம்ப தெரிச்செல்லாம் வராது. சிம்மரில் தான் வச்சுருக்கோம். அது அப்படியே நின்று வேகும், அப்படியே கீழே அடியெல்லாம் பிடிக்காது. ஸோ கேரட் ஆயில் இது வந்து குஷ்பு அவங்க வந்து பாதாமில் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மற்றும் எங்கள் தோட்டத்து மஞ்சள், எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச திருநெற்று பச்சிலை இதெல்லாம் வச்சு பண்ண போகிறோம். கேரட்டுக்கு வருதா மஞ்சளுக்கு வருதா தெரியல, ஆனால் சூப்பராக அது பொங்காது. நீங்கள் கவலையே பட வேண்டாம், அது வாட்டுக்கு வச்சிட்ருக்கோம். அதுக்குள்ளே நம்ம வந்து திருநெற்று பச்சிலை, பாதாம், இன்னும் கொஞ்சம் மஞ்சள் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அரைச்சிடலாம். ஆமாம், எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம தோல் எடுத்துடலாம். பயங்கர வாசனை. என்ன கேரட் வாசனையா, மஞ்சள் வாசனையா? கேரட்டும் மஞ்சள் தான் தூக்கலாக இருக்கிறாங்க. ஓகே. ஸோ நாங்கள் காலையிலேருந்து பண்ணது கலாட்டாவாக இருக்குது எங்கள் கிச்சன். மாட்டுக்கு நாங்கள் எடுத்து வச்சு இந்த ஃபில்ட்ரு பண்ண ஜூஸில் ஃபில்ட்ரு பண்ணதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. ஸோ கலாட்டா கிச்சனையும் பார்த்துக்கிட்டுங்க. இப்போ வந்து அமுதா ரெடி பண்ணிட்டாங்க, அரைச்சிட்டு வர போகிறாங்க. அமுதா வந்து ஆக்சுவலாக அரைச்சிட்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய திருநெத்து பச்சிலை வாசனை, மஞ்சள் செம்மையாக இருக்குது. அதையும் இதில் போடுறாங்க. பொங்கல்லாம் பொங்காது, பயப்படாமல் போடுங்க. செம்மையாக கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல, ஸ்மெல்லும் சூப்பராக வருது. பட் ஆனால் இது நல்லா சிம்மில் வந்து வெந்து அந்த கேரட்லாம் வந்து அப்படியே ஃப்ரை மாதிரி ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் இறக்கணும் நம்ம இதுலேருந்து. விட்டுடலாம், அப்படியே அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். பாருங்கள், அப்படியே சிம்மில் அழகாக வெந்துட்டுருக்குது. இது ஒன்றுமே ஆகாது, அடியும் பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அருமையாக சூப்பராக எல்லா ஃப்ளேவரும் வருது, சூப்பராக கோச்சிக்கிட்டு இருக்குது. இது ஏஎம்சி குக்வேர்னால நாங்கள் கிண்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது வாட்டுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சு எல்லாமே இந்த ப்ரௌன் ஆகிடுச்சு நம்மளோடதெல்லாம். இப்போ அதை இறக்கி வச்சிட போகிறோம். எண்ணெய் நல்லா கொதிச்சு அடங்கிருச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து பாருங்கள், எல்லோ கலர் ட்ராப்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? எல்லோயிஷ் க்ரீன். நம்ம திருநீத்து பச்சலையும் கேரட்டு அண்டு நம்மளுடைய மஞ்சள் இதனுடைய கலரில் இருக்குது. இப்போது இது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம
நம்ம ஸ்ட்ரெயினர் போட்டுட்டோம். ஸ்ட்ரெயினருக்கு மேலே ஒரு துணி ஏன் போட்டிருக்கேன்னா நல்ல ஃபில்டர் ஒரே டைமில் ஃபில்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆயில் நல்லா பார்த்திங்கன்னா செட்டில் ஆகி பாருங்கள் அப்படியே நிற்கிது. இது வந்து நான் வடிகட்ட போகிறேன். yellowish green கலரில் வருது பாருங்கள் ஆயில். பக்கத்தில் கட்டட வேலை நடக்குதுன்னா டமால் டுவிங் சவுண்ட் வருது. அதோடையே நம்மள வீடியோ இருக்கும், அந்த சவுண்டும் கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்ல எல்லோயிஷ் க்ரீன், நம்ம திருநீத்து பச்சையோட க்ரீன்னஸ் இதில் இருக்குது, கேரட் ஆயிலோடது இருக்குது, மஞ்சளோடது இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுவோம், பட் ஃபில்டரான ஆயில் உங்களுக்காக. எல்லாம் இதில் வடிகிறதுக்காக வச்சுருக்கோம். அதில் வடிஞ்சிட்ருக்குது, இதில் வடிஞ்சிட்ருக்குது. மீன்வைல் வந்து உங்களுக்கு கலர் தெரியணுங்கிறதுக்காக அந்த ஒயிட் கலர் பவுலுக்கு நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். இது எப்படி நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா, என்கிட்ட அந்த ட்ராப்லெட்ஸாக வர கண்டெய்னர் இல்லை, அதனால் அதை வாங்க போகிறோம். அது வரைக்கும் இதை வெளியில் வச்சுருக்க முடியாது. ஸோ இந்த கண்டெய்னரில் நாங்கள் ஊற்றுறோம். இது நாங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறோம். இப்போ என் ஃபேஸை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 வீக் கழிச்சு திரும்ப நாங்கள் வீடியோ ப்ளே பண்ணுறோம்.